ஆண்டவர் நம்மளை உயர்த்துறதும் நன்மைதான், ஆண்டவர் நம்மளை தாழ்த்துறதும் நன்மைதான். நீங்க அந்த பகுதிக்குள்ள நீங்க கடந்து போகும்போது புரிஞ்சுக்குவீங்க. நமக்கு அக்செப்ட் பண்ண முடியாது, நம்மளால ஏத்துக்க முடியாது. எதை நம்மளால ஏத்துக்க முடியாதுன்னா, அவங்க முன்னாடி நம்மளை குறைவாய் மதிப்பு போட்டு நம்மளை தாழ்த்துறதை நம்மளால சில நேரத்தில் ஏத்துக்க முடியாது. ஆனா உண்மையிலே சொல்றேன், இந்த தாழ்த்துறதுல ஆண்டவர் நம்மளை தாழ்த்தா இருப்பாருங்க, அதுல இருக்கிற நன்மை ரொம்ப பெரிய நன்மை. அதுதான் நம்மளை விசுவாசத்தை நிக்க கற்றுக் கொடுக்கும், அதுதான் நம்மளை யாருன்னு கற்றுக் கொடுக்கும். நம்ம நிறைய பேர் ஒன்னும் இல்லைன்னு அப்பதாங்க நினைப்போம், அப்பதான் நமக்கு தாழ்மையே வரும். அதனால உயர்த்துறதுக்காக மட்டும் ஸ்தோத்திரம் பண்ணாதீங்க, எதுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னா என்னை தாழ்த்துறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு நபர் பல கோடி மதிப்புடைய ஒரு வீட்டை கட்டினார், ரொம்ப அழகான வீடு. அந்த டெடிகேஷனை ரொம்ப கிராண்டா கொண்டாடணும்னு நினைச்சார், ரொம்ப கிராண்டா. அதுக்காக ரொம்ப காஸ்ட்லியான இன்விடேஷன் எல்லாம் அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு. அந்த டெடிகேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பயங்கரமா சிக்காயிட்டாரு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ற அளவுக்கு சிக்காயிட்டாரு. எல்லாரும் ஒரே ஜபம், ஆனா இவருக்கு அந்த நோய் குறையவே இல்லை. உடனே அந்த 1500 ரூபாய் 2000 ரூபாய் சாப்பாட்டுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தவருக்கு ஃபோன் பண்ணி, இல்லை சார் எங்களுக்கு சாதாரணமான சாப்பாடு போதும், ஒரு 300 ரூபாய் ரேஞ்சில் பண்ணுங்கன்னு குறைச்சிட்டாரு. அந்த இப்போ கிராண்டா பண்ணணும்னு நினைச்சு நிறைய ப்ரோக்ராம் செட் பண்ணிட்டாரு. எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நான் சிக்காயிட்டேன், இது வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் குறைச்சி அந்த டெடிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா கையில் அந்த ட்ரிப்ஸ் ஏற்றுக்கிற அந்த மிஷினோட நின்று அப்படி எல்லாரும் சிலர் பார்த்தா கூட அவருக்கு பேச முடியாம ஸ்தோத்திரம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய டெடிகேஷனா பெரிய புகழா பண்ணணும்னு நினைச்சது அப்படியே சிம்பிளா ரொம்ப குறைவா பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ ஒரு நாள் ஜபத்தில் உட்கார்ந்தாராம், ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த வீடை கொடுத்தது நீர், இதற்காக பணத்தை கொடுத்தது நீர், எனக்கு நல்லா தெரியும் நான் ஒண்ணுமே கொண்டு வரல, எல்லாம் நீ தான் ஆசீர்வதிச்சு, இந்த இடத்தை உங்க நாமத்தால நான் வாங்கினேன், நீங்க சொல்லி தான் வாங்கினேன், எனக்கு 100% நீங்க கொடுத்தீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனா இந்த டெடிகேஷனை மட்டும் சந்தோஷமா கொண்டாட பண்ணியிருந்தீங்கன்னா நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருப்பேன் ஆண்டவரே. ஆனா அது ஒரு குறைவானது மாதிரி ஆயிடுச்சு ஆண்டவரே, இன்னைக்கு இருந்த பலன் அன்னைக்கு இருந்தா நல்லா இருந்திருக்குமே. அப்ப ஆண்டவர் சொன்னாராமா, எப்பா நீ எல்லாத்தையும் உனக்கு கொடுத்தேன், ஆனா உன்னுடைய உயர்வுல சந்தோஷப்படுறது நானும் ஒரு சிலர் மட்டும்தான், ஆனா உன்னுடைய உயர்வுல பொறாமப்படுற நிறைய பேர் இருந்தாங்க. நீ அப்படி ஆடம்பரமாய் எல்லாருக்கும் முன்னாடியும் அப்படியே பலனா இருந்திருந்தேன்னா நீ ரொம்ப நல்லா கொண்டாடிப்பே எனக்கு தெரியும். ஆனா மற்றவங்களுடைய கண்ணு உன் மேல பட்டு நீ அவங்களுக்கு முன்னாடி நீயா தாழ்ந்து போக கூடாதுன்றதான் நான் உன்னை என்னுடைய அம்பரா துணியில வச்சு நான் மறைத்தேன். இத்தனை பலவீனம் உன்னை நான் கைவிடவே இல்லை, உன்னை நான் விட்டு விலகல்ல, நீ இழந்து போன பலத்தை உனக்கு திரும்ப தந்தேன். ஆனா பொறாமப்படுற ஜனங்கள் எல்லாம் உன் மேல பரிதாபப்பட்டுட்டு போனாங்க, அதை குறிச்சு நீ வருத்தப்படாத, அது தீமைக்கு இல்ல நன்மைக்கே ஆண்டவர் சொன்னாராமா. ஹல்லேலூயா. எல்லாமே நீர் கொடுத்ததானே ஆண்டவரே, ஆனா அந்த சந்தோஷப்பட்டு எல்லாருக்கும் முன்னாடியும் நான் பாருடா என்ன பாருடா கர்த்தர் என்ன எல்லாருக்கும் முன்னாடியும் ஆசீர்வதிச்சிட்டாருன்னு நான் எனக்கு சவால் விட்டு சொல்லலான்னு சாட்சி சொல்லலான்னு நினைச்சிட்டு இருக்கும்போது என் தலையில ஒரு பெரிய இடி விழுந்தது மாதிரி என் வாழ்க்கை மாறிடுச்சு. அப்படியே திசை திருப்பிட்டாரே ஆண்டவர், அவங்க முன்னாடி சாட்சி எல்லாம் சொல்லலாம்னு நினைச்சேனே அது தீமையா முடிஞ்சிச்சேன்னு நினைக்கலாம். இல்ல கர்த்தர் சொல்லுகிறார், மனிதனுடைய கோபம் உங்கள் மேல் எழும்பாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் உங்களை பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரம்.